சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 27ஆம் நாள், திருதியை திதி இன்று மதியம் 3:45 வரை, புனர்பூசம் நட்சத்திரம் இன்று இரவு 8:20 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அல்லது வேலை, தொழில், வியாபார அமைப்புகள் மற்றும் விவசாய அமைப்புகள் அல்லது சொந்த வாழ்க்கையில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான பொருள் வரவு, தனவரவு, பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய, குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே குழந்தைகளுக்கு நல்லது நடக்கலை, குடும்பத்திலே மங்கள விஷயங்கள் எதுவுமே இல்லை. நானே கொஞ்சம் உயர்வுகள் இல்லாமல் ஒரு நிலையில் பதவி உயர்வில், சம்பள உயர்வில் ஒரு இடத்துல தேங்கி போயிட்டேன், எதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே உருவாகாமல் போய்விட்டது என்கின்ற ஒரு திக்பிரமை பிடித்தாற் போல எங்கேயும் எதையும் நகல முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர் நடுத்தர வயதினர் அனைவருக்குமே குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள், இனிமேல் எந்த விதமான கஷ்டங்களும் வந்துவிடாது என்கின்ற தைரியமும் நம்பிக்கையும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குடும்பத்துக்குள்ளேயே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். 4 பேர் கூடுகின்ற இடத்துல மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல கௌரவம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. அடுத்தடுத்து வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இல்லையா, ஒரு 45 நாட்களுக்கு ஒரு முறை செவ்வாய் மாறுவார். இனிமேல் வரக்கூடிய அத்தனை செவ்வாய் பயிற்சிகளும் ஒரு 6 மாத காலத்திற்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் பெரிய கஷ்டங்கள், சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நடுத்தர விதத்தில் எல்லா விதத்தையும் அமைத்து கொண்டுகின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு குழந்தைகளை, சிறியவர்களை பார்த்து இளைஞர்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள வாய்ப்புகள், அதற்கான வசதிகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே குடும்ப சந்தோஷங்கள், அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல் இன்பங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 12ஆம் இடத்ததிபதி இன்றைக்கு 12ஆம் இடத்திலேயே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். பொதுவாகவே 12ஆம் இடம் பயணங்கள், நகர்தல் போன்ற அவைகளின் மூலமாக நல்லவைகளை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார், டாக்ஸி, ஆட்டோ ஓட்டுபவர்கள், உணவு டெலிவரி செய்யக்கூடியவர்கள், ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கேற்ப நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். செவ்வாயின் திசை என்பது தெற்கு திசையாக இருப்பதால் இன்றைக்கு பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓய்வு நாளான இன்று சிறு குறு பயணமாக தெற்கு நோக்கிய பயணங்கள் ஏதாவது இன்றைக்கு ஏற்படும். குலதெய்வத்தை போய் பார்ப்பது அல்லது தென் மாவட்டங்களுக்கு பயணத்தை செய்வது அல்லது ஒரு நீண்ட நாள் பழகிய நண்பரை பார்க்க போவது அல்லது வாழ்க்கை இவரிடம் போய் ஏதாவது ஒரு உதவி கேட்டால் இவர் இதை செய்து தருவார், இந்த இடத்துல இவர்கிட்ட ஃபோனில் பேச முடியாது, நேர்லேயே போய் முகத்துக்கு நேராக பார்க்கும்போது தான் தவிர்க்க முடியாமல் இவர் வந்துட்டாரே, இவருக்கு ஏதாவது செய்து கொடுக்கணுமேனு நமக்கு ஏதாவது நல்லதை செய்வார் என்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இன்றைக்கு தெளிவான முடிவுகள் ஏற்பட்டு ஒருவரை பார்ப்பதற்கு நீங்கள் பயணப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகளில் சோதனைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடந்த 4 வார காலமாக ஏற்பட்டிருந்த வீண் விரயங்கள், அசுப செலவுகள், தேவையில்லாமல் அந்த விஷயத்தை பண்ணிட்டேன், ஒரு மருத்துவ செலவு அல்லது ஒரு திருடு போன சம்பவம், ஒரு முக்கியமான ஒரு பொருள் திருடு போய்விட்டது, அது திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரியான அமைப்புகளில் இழந்தவர்கள் அனைவருக்குமே நீங்கள் இழந்த பொருள் அனைத்தும் திரும்ப கிடைக்கக்கூடிய, அதற்கான முன்னேற்பாடுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் அற்புத பலன்கள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. உங்களுடைய 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் 11ஆம் இடத்தில் இன்றைக்கு ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஒரே கிரகம் நல்ல பலனையும் செய்யும், சாதகமற்ற பலனையும் செய்யும் என்பதற்கு உங்களுடைய செவ்வாய் ஒரு உதாரணம்.
அதாவது உண்மையை சொல்லப்போனால் கத்தி கழுத்தையும் நறுக்கும் ஆப்பிளையும் நறுக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? இன்றைக்கு ஆப்பிளை நறுக்குகின்ற விதமாக கத்தி அமைந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் பாபகிரகங்கள் 11ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா வெற்றியை கொடுப்பார்கள். சில நிலைகளில் குறுக்கு வழியில் ஒரு நம்பிக்கையும் குறுக்கு வழி பயணங்களையும் கொடுப்பாங்க என்பது உண்மை. அந்த அமைப்பின் அடிப்படையில் இது நாள் வரை நம்மை நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாதவர்களை நாம் இப்போது குறுக்கு வழியில் ஜெயிக்கக்கூடிய நாள். அதாவது வெற்றி ஒன்பதுதான் குறிக்கோள், எந்த வழியாக இருந்தால் என்கின்ற சில பல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. அடுத்த வாரத்திலேயே பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் உயரிய லாபம் வரக்கூடிய அமைப்பு. சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள்ளே நுழைந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் அதுக்குள்ளே போகாமல், காவல் நிலையத்திற்கு போகாமல், வழக்காடு மன்றங்களுக்கு போகாமல் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. முதல் திருமணம் தோல்வியுற்று இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மிதனராசிக்காரர்களுக்கு சுமூகமான நல்ல தீர்வுகள், திருமணத்திற்கான அழைப்புகள், திருமணத்திற்கான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் அக்கால் அல்லது தம்பி தங்கை சகோதரர்களிடையே கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்கள், அண்ணன் தங்கச்சிங்க யாரும் என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க, பணம் இருந்தால் தான் போல தெரிகிறது என்பது மாதிரியான எண்ணங்களில் இருந்தவர்களுக்கு கூட பணத்தை விட உன்னதமானது உறவு, அதுலேயும் இரத்த உறவு, சகோதர உறவு அதைவிட மேன்மையானது என்பதற்கான அடையாளங்களும் அறிமுகங்களும் அதற்கான செயல்களும் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பான செவ்வாயின் நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாய் இன்றைக்கு இருப்பது வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல ஒரு செயலை செய்யக்கூடிய ஒன்று. சந்தோஷம் இல்லாமல் வேலைக்கு போய்க்கிறவங்க, பிடித்தமில்லாத வேலையில் இருந்தவங்க, ஒரு தொழிலில் விரயமாகிக்கிட்டே இருக்குதே, நஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, எங்கோ ஒரு இடத்துல ஓட்ட இருக்குது, அதை அடைக்க முடியலையே, அல்லது தெரிந்திருந்தும் இந்த விஷயம் இப்படி கைமீறி போய்கொண்டே இருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பணம் வரக்கூடிய அனைத்து அமைப்புகள்லையும் விவசாயம், ஒரு வியாபாரம், தொழில், வேலை போன்ற அமைப்புகளில் தன்னுடைய கையை மீறி தனக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு 10ஆம் இடத்தில் செவ்வாய் நிலைத்திருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. செவ்வாயின் துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீசஸ், மருத்துவம் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள், நெருப்பு என்று சொல்லப்படக்கூடிய சமையல் சார்ந்த கேட்டரிங் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், கட்டிடம், பூமிக்காரகன், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டிட தொழில் செய்யக்கூடிய அத்தனை கடகராசிக்காரங்களுக்கும் கடந்த 1.5 வருஷமாக நாள் நல்லா இல்லை. அஷ்டமச்சனியின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே பாதிப்புகள் ஒரே நேரத்தில் ஒரு வருஷம் நல்லா இல்லைன்னா அதுக்கடுத்த வருஷமும் நல்லா இல்லாமல் இருந்துடாது. படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும் இல்லையா? அதற்கான முன்னேற்றங்கள் வரக்கூடிய வழிமுறைகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. செவ்வாயின் துறைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இனிமேல் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தை இனிமேல் காப்பாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய, பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஓய்வு நாளாக இருந்தாலும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் இன்றைக்கு 9ஆம் இடத்திலேயே வலுத்து அமர்ந்திருக்கிறார். தந்தை வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே எதையும் ஆராய்ந்து பார்த்து பகுத்து அறிந்து அதை உணர்ந்து கொள்வது சிம்மராசிக்காரர்களுடைய குணமாக இருக்கும். சென்டிமெண்ட் என்பதே சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. தாயானாலும் பிள்ளையானாலும், தானானாலும் கணவனானாலும் மனைவியானாலும் தனக்கு ஒரு நியதி, அடுத்தவர்களுக்கு ஒரு நியதி என்கின்ற சொல்லுகின்ற பழக்கமே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. தப்பு செய்தால் நீங்கள் தப்பு செஞ்சவங்க தான், அப்பாவாக இருந்தானே அம்மாவாக இருந்தானே நீங்கள் பண்ணது தப்பு தானே, இந்த மாதிரியாக கேட்கக்கூடிய, எதையும் நேரடியாக நேர்மையாக ஒரு நிலையில் எதிர்கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு தந்தை வழி அமைப்புகள், சொந்தக்கார அமைப்புகள், சொந்த ஊர் அமைப்புகள் எல்லாத்திலிருந்தும் ஒரு மாதிரியான ஆதரவுகள் வரக்கூடிய, எதிலும் நெருக்கடிகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது நல்ல நாள் தான், நல்ல நேரம்தான். எல்லாவற்றிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே ராஜயோக கிரகங்கள் எல்லாம் வலுவாக இருக்கின்றன. உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் 4 சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. இந்த 4 கிரகங்களும் இப்போது அப்படியே படிப்படியாக நல்ல நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதால் தொழில்துறை அமைப்புகளில் இருக்கக்கூடிய தேக்கம், ஒரு நிலையில் பேர் கெட்டு போயிடுமா என்கின்ற அளவில் இருந்து வந்த ஒரு பயம், சமீபத்தில் நீங்கள் ஆரம்பித்த முயற்சி அரைகுறையாக இருக்கிறது என்கின்ற எண்ணம் அத்தனையும் விலகி போய் இந்த முயற்சி அப்படியே இன்னும் சில ஆண்டுகளுக்கு நமக்கு கை கொடுக்கும், பலிக்கும் என்கின்ற நம்பிக்கை என சிம்மராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல, நீங்கள் குடும்ப தலைவராக இருக்கிறீங்களோ, தொழில்துறை தலைவராக இருக்கிறீர்களோ, வேலை செய்கிறீர்களோ, அவரவர்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற்போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கின்ற
ஒரு மாதிரியான குறுக்கு வழி அமைப்புகளில் பணம் வரக்கூடிய நாள் இன்றைக்கு. உண்மையை சொல்லுவது தான் ஜோதிடம். எப்போவுமே கொஞ்சம் புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்தவர்களை பார்த்தும் ஒரு சில எண்ணங்கள் இருக்கும். நான் இப்படியே நேர்மையாக போய் என்ன பண்ணுறது, என்னை விட திறமை குறைவானவர், என்னை விட எந்த விதத்திலும் ஒரு புத்திசாலி இல்லைன்னே சொல்லிடலாம், அவர் இன்றைக்கு இப்படி இருக்கிறார், நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் என்பது மாதிரியான எண்ணங்களில் ஏன் இப்படி சில விஷயங்களை செய்து பார்த்தால் என்ன என்பது போன்ற ஒரு எண்ணங்கள் வந்து அந்த செயல்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கும்போதும் ராசி சுபத்துவமாக இருக்கும்போதும் யூக வணிகம் என்று சொல்லப்படக்கூடிய சில பல அந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஷேர் மார்க்கெட்டு, இணைய தொடர்புகள், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வங்கள் ஏற்படும். அதில் ஆரம்பத்தில் கொஞ்சம் பல அமைப்புகள் நல்லதாக இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் கூட ஒரு முழு நிலை அமைப்புகள் சில நேரம் கை கொடுக்காது. முதல்ல ஒரு 5000 ரூபாய் வரும், சந்தோஷம், அதை நம்ம வச்சுக்குவோம். அதற்கடுத்து 50,000 ரூபாய் வரும், அதற்கப்புறம் ஆசை வரும், அதற்கு பிறகு 5 லட்சம் போடுகின்ற இடத்துல நஷ்டம் வந்துவிடும் என்பதை மனம் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் பேராசை, 8ஆம் அதிபதி பேராசை காட்டி அதற்கு பிறகு பெருநஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இன்றைக்கு உங்களுடைய செவ்வாய் 8ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். இன்னும் சில வாரங்களுக்கு, குறைந்தபட்சம் ஒரு 3 அல்லது 4 வாரங்களுக்கு இந்த இடத்திலேயே இருப்பார். ஆகவே எதை பற்றியும் நம்பாமல், யாரையும் முழுதாக நம்பாமல், உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறது, செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை எப்படி சொல்லுகிறது என்பதை உணர்ந்து தெய்வத்தின் வழி நடக்க வேண்டிய, பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டிய நல்ல நாள் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்று. துலாம் ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மனைவி வழி லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு. உதாரணமாக மச்சான் வழியே, மாமனார் வழியே ஏதேனும் ஒரு பொருள் வரவு, ஆதரவுகள், ஒரு பண அமைப்புகளில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நம்முடைய மகளை இவர் நன்றாக வைத்து கொண்டிருக்கிறார், நம்முடைய சகோதரியை இவர் சந்தோஷமாக வைத்து கொண்டிருக்கிறார் என்பது போன்ற அமைப்புகளால் இன்றைக்கு மாமனார் மச்சான் வழியில் துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு அனைத்து அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவியின் ஆரோக்கிய குறைவுகள் அப்படியே நீங்கக்கூடிய தன்மை, மனைவிக்கு வேலை இல்லை என்கின்ற அமைப்பில் அவருக்காக வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற ஆண்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் கணவன் மனைவி ஒரு உருவமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. திருமணம் ஆகாதவங்களுக்கு என்னங்கய்யா சொல்லுங்கய்யா, எல்லாருக்குமே கல்யாணம் தான் ஆயிருக்கா என்ன, சிறுவர்களும் இருக்கிறோமே, இளைஞர்களும் இருக்கிறோமே, அவங்களுக்கான ராசி பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்புகள் நல்ல விதமாக உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும், சில துளாராசிக்கார இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய நாள், நட்புகள் உறவாக காதலாக மாறக்கூடிய, ப்ரொமோஷன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நண்பராக இருக்கக்கூடியவரை ஏன் கணவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, காதலராக மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது மாதிரியான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய 7ஆம் இடத்தின் சுபத்தன்மைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் பெண்களால் இன்றைக்கு சுகங்களும் நல்ல இனிய அனுபவங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போட்டிகளின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. போட்டிகள் என்றாலே எதிரி வந்துவிட வேண்டும் இல்லையா? ஆமாம், ஒரு எதிரி வருவார், இந்த வாரத்திலேயே வருவார். நீங்களே உங்களுடைய வார்த்தையாலோ பேச்சாலோ செய்கையாலோ ஒருவரை எதிரியாக கொண்டு அவரை எதிரியாக மாற்றிவிட்டு அதற்கப்புறம் அவருடைய செயல்களின் மூலமாக நீங்கள் வெற்றியை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு சகோதரர்களால் செலவுகள் இருக்கும், விரயங்கள் இருக்கும். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா தம்பிக்கோ தங்கைக்கோ அல்லது அண்ணனுக்கோ அக்காளுக்கோ ஒரு நாளாக நீண்ட நாட்களாக ஒரு சொல்லி வந்த ஒரு விஷயத்தை இப்போது செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பு, அல்லது தங்கையின் குழந்தைகள் அக்காவின் குழந்தைகளுக்காக தாய்மாமனாக ஏதேனும் ஒன்றை நல்ல வகையாக செய்து நற்பெயர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட குடும்பத்தை பற்றி சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கல்வி அமைப்புகள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். என்ன உயர் படிப்பு படிக்கலாம், எங்கு போய் படிக்கலாம், வெளி மாநிலத்தில் படிக்கலாமா, தமிழ்நாட்டிலே படிக்கலாமா, அல்லது தென் மாவட்டங்களில் படிக்கலாமா, வீட்டை விட்டு போய் படிக்கலாமா, ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாமா, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் குழப்ப நிலைகள் நீங்கி ஒரு தெளிவுக்கு இளைஞர்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேற்கு மாவட்டங்களில் மஞ்சள் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு கடந்த காலத்தை போல அல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை மாதங்களும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய உன்னத நல்ல ஓய்வு நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5ஆம் அதிபதி இன்றைக்கு 5வது வீட்டிலேயே இருக்க உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறார். இதுவரைக்கும் கிடைக்காததெல்லாம் வயதிற்கேற்றார் போல கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதிலேயும் இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சகோதர உறவுகள் நல்ல மேன்மையாக இருக்கக்கூடிய தன்மை. அப்பா அம்மா இதுவரைக்கும் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத சில விஷயங்களில் அப்படியே ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். சமீபத்தில் ஒரு 4-5 வருடங்களாகவே எனக்கு வேலை தொழில் நன்றாக இல்லை, இதை எப்படி மாறுறதுன்னு தெரியல என்பது மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மேற்கு திசை பயணங்கள், மேற்கிலிருந்து நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை. மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில், கனடா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கு. பெண்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் மன நிம்மதி கண்டிப்பாக உண்டு. கணவருக்கு ஆரோக்கியம் நல்லா இல்லை, கணவருடைய பொருளாதார நிலைமைகள் நல்லா இல்லை, குடும்பம் கடனில் தத்தளிக்கிறது. இப்போ தான் கொஞ்சம் ஒரு நல்லவைகள் நடக்கிற மாதிரி தெரியுது, மறுபடியும் விழுந்துக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருகிறது. இது போன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய 40-50 வயதுகளில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள், மாதரசிகள் எல்லோருக்குமே கணவரை பற்றிய நம்பிக்கை, குழந்தைகளை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்று. மகர ராசிக்கார மாணவர்கள் எல்லாருக்குமே நல்ல கல்வி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு 2 வருஷமாகவே சரியாக படிக்காதவர்கள், வேறு மாதிரியாக வழி மாறி போனவர்கள், ஒரு கையில் செல்ஃபோன் இருக்கிறதன் காரணமாக படிப்பில் இன்ட்ரெஸ்டே வராமல் போயிடுச்சு, கேம்ஸ்லேயே ஆடிக்கிட்டு இருக்கிறான், பிளேஸ்லேயே இருக்கிறான், எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரியான சமூக ஊடகங்களுடைய தாக்கம் தான் இவருக்கு வந்துருச்சு. கல்வியில் ஒரு வாய்ப்பு, ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் குறைவாக இருக்கிறது, அக்கறையே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்கின்ற அறிவார்ந்த அமைப்புகள், அப்படியே ஈடுபாடுகள் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு வாகனத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை. ஒரு சிறிய வீடாவது வாங்கிவிட வேண்டும், கட்டிவிட வேண்டும் என்கின்ற கடந்த 3 வருஷ முயற்சி பலிக்காமல் போனவர்கள் எல்லாருக்குமே சிறிய வீடாக அல்லாமல் பெரிய வீடாக அமையக்கூடிய அமைப்பு. நகரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கோடிக்கணக்கில் வீடு விலை போனாலும் கூட ஒரு வீடு வாங்கிவிட முடியும் என்கின்ற அதற்கேற்ற வருமானங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீடு வாங்கணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மாத தவணை கட்டுறதற்கான வருமானங்கள் வரணும் இல்லையா? மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் எதை பற்றியும் குறையில்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. எல்லா அமைப்புகளும் கடந்த 3 வருடங்களாக கஷ்டங்கள் நடந்துவிட்டபடியால் இஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. அண்ணனோ தம்பியோ அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இன்றைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு கஷ்டத்திலிருந்து ஒரு கூப்பிட்டு நிவர்த்திகள் கொடுக்கக்கூடிய நாள். என்னாச்சு, ஏதாச்சு, ஏன் வெளிப்படையாக பேச மாட்டேன்ற, உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, ஏதாவது செய்யணுமா கொல்லணுமா என்பது மாதிரியான நீரெடுத்து நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன இருந்தாலும் என்னுடைய சகோதரர், நாங்கள் கொஞ்ச நாளாக பேசிக்கிறது இல்லை, இந்த மாதிரியான சிக்கல் வந்துருச்சு, குடும்பத்தில் குழப்பம், அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், என்னத்தான் கைவிட்டாங்க, இந்த மாதிரியான குடும்ப குழப்பங்களில் உறவுகள் பற்றிய விஷயங்களில் மனக்கசப்புகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே உறவுகள் கை கொடுத்துத்தான் தீரும், நட்பை விட உறவு என்பது மேலானது என்பது மாதிரியான ஒரு விழிப்பு உணர்வுகள், சில கருத்து மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கருத்து மாற்றங்கள் என்பதை போலே கருத்து ஒற்றுமைகளும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாள். அண்ணன் சொல்கிறத கேட்கலாம், அக்கா சொல்கிறத கேட்கலாம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், அவங்க சொல்கிறதையும் ஒரு வார்த்தை கேட்டு தான் பார்ப்போமே. ஏன்னா கும்பராசிக்காரர்கள் கடுமையான பிடிவாதக்காரங்களாக இருப்பீங்க, உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். எந்த உறவையும் உங்களுக்கு தனித்தீவு தானே, நீங்கள் தனியாக இருக்க விரும்பப்படுறவங்க தானே. எல்லா நிலைமைகள்லேயும் நான் தான் உயர்வு. ஆம், நீங்கள் உண்மையிலே நீங்கள் உயர்வு தான், உண்மையாக உழைக்கிற காரணத்தினால். ஆனால் உங்களை விட சில விஷயங்களில் சில வேறுபாடுகள் மற்றவர்களிடம் இருக்கின்றன இல்லையா? அதை இன்றைக்கு நீங்கள் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு தாய் வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தூர இடங்களில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவிடமிருந்து உதவிகள் வரக்கூடிய நிலைமை, அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்கின்ற நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை என கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நல்ல நாள், குடும்பம் அமையக்கூடிய யோக நாள். இவரை கணவனாக அமைய வேண்டும், இவரை மனைவியாக அமைய வேண்டும் என்கின்ற எண்ணம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். காதல் நிறைவேறுகின்ற நாள்னு கூட சொல்லிடுவேன்.
ஓய்வு நாளான இன்றைக்கு இளைஞர்களுக்கு சில பல எண்ண மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து ப்ரொபோசல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரொபோசலுக்கு சம்மதம் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் இன்றைக்கு சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற போது எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு ஏற்படும். அதிலேயும் முறையாக ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன், நல்ல சம்பளத்தில் இருக்கிறேன், ஏதேனும் ஒரு நிலையில் என்னுடைய மனதிற்கு விருப்பமானவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறேன், அதற்கு பிறகு அப்பா அம்மாவிட்ட சம்மதம் வாங்கி கொள்ளலாம் என்கின்ற ஒரு முறையான அமைப்பில் இருப்பவர்கள் அனைவருக்குமே நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான, தாய் தந்தையர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை அமைவதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடந்த 2 அல்லது 2.5 மாதமாக சிக்கலில் இருந்தவர்கள் காசுங்கிறதே கண்ணால் பார்க்க முடியலையே, ஒரு மாதிரியான செலவுகளாகவே ஆகிக்கொண்டிருக்கிறதே, கொஞ்ச நாளாக பணம் வர்ற மாதிரியே இருந்தது, வந்துக்கிட்டே இருக்கும்னு நினச்சோம், இப்படி டக்குன்னு 2 மாதமாக ஸ்டாப் ஆகிடுச்சு, இது என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, மறுபடியும் வருமானம் வரலையா தெரியலையே, இந்த மாதிரியான சிக்கலில் இருப்பவர்களுக்கு இன்றிலிருந்து, ஓய்வு நாளாக இருந்தாலும் இன்றிலிருந்து இன்று மாலை 6 மணிக்கு பிறகு சில அறிமுகங்கள் கிடைத்து, சில நட்புகள் உருவாகி, அதன் மூலமாக சில மாற்றங்கள் கிடைத்து பணவரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மேனத்திற்கு இன்று. நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம், இந்த குருபலன் இல்லாமல் திருமணம் செய்யலாமா? சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த குருபலன் இல்லாமே திருமணம் ஆகிடுதே. ஆக அந்த குருபலன் என்பது சரியாக வருமா? முதல்ல குருபலன்னா என்ன? கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 11 ஆகிய நல்ல பாவங்களில் குறுறது குருபலன்னு சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாலும் அதுவும் குருபலன் தான். அப்போ கோச்சாரங்களில் பாப இடங்கள்னு சொல்லப்படக்கூடிய 6, 8, 12 குரு பகவான் மறையாமல் 2, 5, 7, 9, 11ஆம் பாவங்களில் இருக்கும்போது ஒருவருக்கு குருபலன் வருகிறது. அந்த குருபலன் நேரத்தில் தான் திருமணம் நடக்கும் என்கின்ற ஒரு மொத்தமான பரவலான நம்பிக்கை நம்மகிட்டே தமிழர்கள்ட்ட நிறைய பேருக்கு இருக்குது. குருபலன் இல்லாமல் திருமணம் நடக்காது என்கின்ற ஒரு நம்பிக்கையும் கண்டிப்பாக உண்டு. அப்படிலாம் ஜோதிடத்தில் இல்லைங்க. ஜோதிடத்தில் குருபலன் என்கின்ற இந்த கோச்சாரத்தில் இந்த நல்ல இடத்துல குரு பகவான் அமைந்திருப்பது என்பது ஒரு தற்செயலான ஒன்றுதானே தவிர கண்டிப்பாக இருந்தே தீர வேண்டிய ஒரு அமைப்பு இல்லை. இதில் தான் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும். அவருக்கு 6ல் குரு இருக்குது, எப்படி அவருக்கு கல்யாணம் ஆச்சு? இவருக்கு 8ல் குரு இருக்குது. இன்றைக்கு இந்த ராசிக்கு 12ல் குரு இருக்கிறதே, இந்த 12ல் குரு இருக்கும்போது இந்த பையனுக்கோ இந்த பெண்ணுக்கோ திருமணம் நடக்கிறதே. ஒருவேளை திருமணம் இவங்களுடைய ராசியை தப்போ அல்லது திருமண அமைப்புகள் ஏதாவது குளறுபடிகள் ஏற்படுமோன்னு பார்த்தா அவங்க ஜாம்னு நல்லா தான் இருந்திருப்பாங்க. அவங்கவுங்களுடைய சொந்த திருமண அமைப்புகளை சில பேர் அப்படியே திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருபலன் இல்லாத காலங்களில் தான் திருமணம் கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்போ இந்த குருபலன் என்பது நம்முடைய கோச்சார பலன்களைப் போலவே ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான். திருமணம் என்பதை தசாபுக்தி அந்தர காலங்கள் தான் தீர்மானிக்கின்றன. 7ஆம் அதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் அதிபதியும் கலத்திர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீடுகளில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அமைப்புகள் தான் தீர்மானிக்கின்றனவே தவிர கண்டிப்பாக இந்த குருபலன் என்கின்ற அமைப்பில்லை. ஆனால் என்னங்கய்யா, ஜோதிடர்கிட்ட போனாலே இந்த பக்கம் இந்த வருஷம் குருபலன் வரலையே, இந்த வருஷம் இப்படி வருதே, இந்த வருஷம் குருபலன் வரல, கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிடுறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியை மட்டுமே வைத்து பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் மட்டும்தான் குருபலனை அதிகமாக எடுத்து சொல்வார்களே தவிர ஜாதகத்தில் இருக்கின்ற தசாபுக்தி அமைப்புகளை கணக்கிட்டு எப்போது திருமணம் நடக்கும் என்பதை ஓரளவிற்கு துல்லியமாக கணிக்கக்கூடிய எந்த ஒரு ஜோதிடரும் குருபலனை அவ்வளவாக கணக்கில் எடுத்து கொள்ளப்படுவதில்லை என்பதுதான் உண்மை. உங்களுடைய ஜாதகத்தில் குரு சாதகமற்ற இடங்களில் கோச்சார பலன்களில் வந்துவிட்டாலும் கூட இப்போது நான் சொன்னதைப் போல 7ஆம் அதிபதி தாம்பத்திய சுகத்தை, நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனோடு தொடர்பு இருக்கின்ற தசாபுக்தி அமைப்புகள் வந்துவிடும் பொழுது யார் தடுத்தாலும் திருமணம் என்பது நடந்துவிடும். உண்மையை சொல்லப்போனால் திருமணம் என்பது தாய் தந்தையர் நடத்துவது அல்ல, தானே நடத்தி கொள்வதும் அல்ல, பரம்பொருளாக பார்த்து இருவரை இணைத்து வைக்கிறது. எங்கோ பிறந்த ஒருவருக்கொருவர் அறிமுகம் ஆகியோ அல்லது அறிமுகம் ஆகாத நிலைமையிலேயோ பரம்பொருள் ஒன்றுதான் இனிமேல் பிறக்கப் போகின்ற ஒரு குழந்தைக்காக இருவரை சேர்த்து வைக்கிறதே தவிர நான் தான் இந்த பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் தான் இவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன், அல்லது எங்கள் அப்பா அம்மா தான் இன்றைக்கு இவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்பது உண்மையிலே இல்லவே இல்லை. சற்று ஆழமாக யோசித்து பார்த்தால் நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் ஜோதிடம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் பிறந்துட்ட போதே உங்களுக்காக அடுத்து பிறக்கப் போகின்ற ஒருவர், அல்லது நீங்கள் ஏற்கனவே பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் நிலையில், நான் இதுக்காக தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பருவ வயதில் இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ உங்களுடைய வாழ்க்கை துணை இனிமேல் பிறக்கப் போவது இல்லை, ஏற்கனவே பிறந்து விட்டார், அவரை அடையாளம் காண வேண்டியது ஒன்று மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லுவேன். ஆகவே
குருபலன் இருக்கிறதோ இல்லையோ, பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி சுக்கிரன் போன்ற கிரகங்களுடைய அமைப்புகளில் எப்போது ஒருவருக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு வந்து விடுகிறதோ அப்போது கோச்சாரத்தில் குரு எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும். ஆகவே இந்த குருபலன் இல்லாமலும் திருமணம் நடக்கும். இந்த குருபலம் என்பது பொதுவானது என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.